ஊரை சுத்தமாக்கும் தூய்மை பணியாளர்கள் சாமிகளை அழைத்து வந்து அந்த சிவனை சிறப்பு தரிசனம் செய்ய வைக்கும் நிகழ்ச்சி. வேற லெவல்ல கோவில் நிர்வாகத்தினர் யோசிச்சிருக்காங்க. இந்த செயல் சிவனுக்கே உகந்த செயலாக பார்க்கப்படுகிறது. பல லட்சக்கணக்கானோர் திருவண்ணாமலைக்கு பயணமாகி சுவாமி தரிசனம் செய்து ஜோதியை ரசித்து பக்தியோடு வணங்கி வரும் நிலையில் பல ஆயிரம் பேர் வந்தாலே குப்பைகள் குவிந்து கிடக்கும். பல லட்சம் பேர் வந்திருக்கிறார்கள் என்றால் சொல்லவா வேண்டும்? அத்தனை குப்பைகளையும் அள்ளி தூய்மைப்படுத்தி கோவிலை கோவிலாக வைத்திருக்கும் தூய்மை பணியாளர்களின் செயல் அந்த கடவுளுக்கே உரியது என்றால் மிகையாகாது அல்லவா? அந்த தூய்மை பணியாளர்களை அழைத்து வந்து சிறப்பு தரிசனம் செய்ய வைத்திருக்கிறார்கள். வருவாய் அலுவலர் ராம் பிரதீப் தலைமையில் அந்த செயல் நடந்திருக்கிறது. தூய்மை கடவுள்கள் அந்த சிவனை தரிசித்து சென்று மனமகிழ்ந்திருக்கிறார்கள். அந்த சிவனின் மனமும் இதனால் குளிர்ந்திருக்கிறது என்று பதிவுகள் சிவாய நமக என பதிவிடப்பட்டு வருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்குவோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.